வேத ரகசியமாக மகாபாரதத்தை சொல்கிறார். மகாபாரதத்தினுடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுக்கிறார். அதனால தானே சகஸ்ரநாம மகிமை பகவத்கீதையெல்லாம் அவரால் சொல்ல முடியாது. அப்போ மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாரும் கூட தெய்வ பிறவிகள் தான். அதெல்லாம் தெய்வம் மனுஷ ரூபேன, கும்பிட போன தெய்வம் குறுக்கில் வந்தா போலே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தெய்வம் மனிதனாக அழகாக பலவிதமாக ஆவிர்பவிக்கிறது. அதுலேயும் கலியுகத்தில் கவனித்து பார்த்தோம்னா, இப்போ ராமனோ கிருஷ்ணனோ பிரத்யக்ஷத்தில் யாரோ சில பேருக்கு தான் புரியறது தெரியாது. நம்ம எல்லாருமே சுவாமியை பிரத்யக்ஷத்தில் பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் ஸ்டில் அது சுவாமி தானா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ காஞ்சி பரமாச்சாரியால பார்க்குறோம், ஸ்ருங்கேரி ஆச்சாரியால பார்க்குறோம், அஹோபிலம் ஆச்சாரியனை பார்க்குறோம், பவுண்டரிகபுரம் ஆச்சாரியனை பார்க்குறோம், ஸ்ரீமத் ஆண்டவனை பார்க்குறோம். ஸ்ரீமத் பழைய ஆண்டவன்லாம் இருந்தார்ல, ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன்லாம். அப்போ தெரிஞ்சதோ இல்லையோ இப்போ தெரியறது தெய்வ பிறவின்னு. அப்போ இருந்தால் சில பேருக்கு புரிஞ்சது. அந்த அக்ஷதை எடுத்து அப்படி போடுறது தெய்வத்தை தவிர வேற யாரும் இவ்வளோ அக்ஷதை எடுத்து அப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? நமக்கெல்லாம் மனசு வருமா சொல்லுங்க? கல்யாணத்துக்கு எத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்பேன், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பண்ணியிருப்பேன். இவ்வளோ அள்ளி அப்படி எங்கேயாவது அக்ஷதை போட்டிருக்கேன்னு யாராவது சொல்லுங்க? கொடுக்குறவாளும் கம்மியாக தான் கொடுப்பா. ஒருவேளை அவள் கொண்டு நீட்டினாலும் யாரும் இப்படி அள்ள மாட்டோம். இப்படி கொஞ்சம் எடுத்துப்போம், உள்ளங்கை அளவுக்குள்ளே ஒரு 10-15 அக்ஷதம் இருக்கும், அதை எடுத்து தான் பண்ணும். நாம் பார்த்து அள்ளி அக்ஷத ஆசீர்வாதம்ன்றது ஸ்ரீமத் ஆண்டவன் மட்டும்தான். நோவன். நான் கண்ணெதிர்க்க நான் பார்த்துருக்கேன். அந்த அது இவ்வளோ கீழே விழுறதேன்னு இருக்கும், ஆனால் அப்படி ஒரு அக்ஷத ஆசீர்வாதம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. காஞ்சி பரமாச்சாரியார் இந்த தேசத்தில் தமிழ்நாட்டில் நாஸ்திகம் பேயாட்டம் ஆடின்னு இருக்கும் பொழுது தேமேன்னு காஞ்சிபுரத்தில் உட்காந்துண்டு நமக்காக தபஸ் பண்ண ஒரு தெய்வத்தின் குரல் தான். அப்போ புரியறதில்லை, இப்போ நிறைய இடங்கள்ல புரியும். அப்போ தெய்வம் விதவிதமான ரூபத்தில் விதவிதமான காலகட்டத்தில் நம்மளெல்லாம் உத்தாரணம் பண்ணுறதுக்கு மனுஷ ரூபத்தில் வந்துட்டே இருக்கு, இல்லை சம்சயமே வேண்டாம். அதனால தான் அவளெல்லாம் தெய்வ பிறவிகள்னு கொண்டாடும். இப்போ நாமளே பார்க்குறோம், அழகான ஒரு காலகட்டம், எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற காலகட்டம் வந்தாச்சு. குழந்தைகள் விளையாடுறதுக்கு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளணும். நாங்கள்லாம் சின்ன வயசுல கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம், காதை பிடிச்சி திருக்கி வா வீட்டுக்குள்ளே அப்படின்னு தலை மேலே ஒரு கொட்டு கொட்டி இழுத்துட்டு வருவா வீட்டுக்குள்ளே.